வணக்கம் கோவிந்தாஸ். மஜாவான விளாக்ல இன்னைக்கு நாள் 47. இன்னைக்கு தான் பெங்களூர்ல கடைசி நாள். ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்கும். ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பறக்குமா கொடுக்குறேன். ஸோ காலையில எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணிட்டு வெளில வந்து பார்த்தா நம்ம ராஜேஷ் வந்து சொரிஞ்சு இருந்தான். அதை கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம உருளை குந்தி வந்து நமக்கு பரிட்டோ வாங்கி கொடுத்தாங்க. அதை வந்து மஜாவா சுர விட்டேன். டேய் கட்டங்கடா அப்படின்லாம் கேட்காதீங்க. இனிமேல் சத்தியமா சீட் மீல் சாப்பிட மாட்டேன். வீட்டுக்கு போயிட்டேன். பாருங்க நீங்க பாருங்க. சரி இந்த கதைக்கு வரேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கோவிந்தனுக்காக ஒரு குட்டி கிஃப்ட் வாங்கியிருந்தோம். நானும் உருளை கோவிந்தியும். கோவிந்தனுக்கு தெரியாம நைஸா உள்ள எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா கோவிந்தன் மட்டை ஆயிட்டான். சரி இதான் சான்ஸ்னு உள்ள எடுத்துட்டு வந்துட்டு டக்குன்னு இந்த உருளை கோவிந்தி வேற ஃப்ரம் சுராமிஹா அண்ட் ஜிஸ்தட்டிக்ஸ் கோவிந்தன்லாம் எழுதி வச்சிருந்தா. அதை அப்படியே எடுத்து உள்ள ஒழிச்சு வச்சிட்டேன் மஜாவா. நம்ம பஸ் ஏறினதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ள ஒழிச்சு வச்சேன். ஆனா ஜஸ்ட் மிஸ் கரெக்டா ஒழிச்சு வச்சு முடிச்சோன்னே எழுந்துக்கிறான் கோவிந்தன். அப்படியே நான்சலான்ட்டா கண்டுக்காம இருந்துட்டு அப்படியே காஃபி குடிக்க போலான்னு சொல்லிட்டு கோவிந்தனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டேன். நான் வந்து புதுசா காஃபிக்கு பதிலாக ஹாட் சாக்லேட் சொன்னேன். நம்ம கோவிந்தியும் அதான் சொன்னாங்க. இந்த கோவிந்தா மட்டும் டீ சொன்னான். அப்படியே குச்சி மிஸ்ட்டு நம்ம பிஸ்தனிக்ஸ் வந்து ஸ்விம்மிங் சேலஞ்சில் ஜெயிச்சதுக்காக நம்ம உருளை கோவிந்தி வந்து பரிசு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக ஒரு வாட்ச் கடைக்கு போயிருந்தோம். நைக் பேண்ட்ஸுக்கு பதிலாக ஒரு வாட்ச் மாடல் பார்த்து வச்சிருக்கேன், எனக்கு இது வாங்கி கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னா நம்ம கோவிந்தியும் மஜாவா வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த வாட்சை போட்டுட்டு இனிமேல் இப்படிதான் சிரிப்பேன் எங்க போனாலும் அப்படின்னு சொல்லி சிரிச்சு காமிச்சான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சேலஞ்சில் ஜெயிச்சதுனால ரொம்ப பெருமையா வாக்கிங்லாம் போட்டுட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு தெரியல அவன் லாஸ்டா போட சேலஞ்ச் என் கூட தான். அதுல வந்து அவன் தோத்துட்டான். ஸோ நான் தான் இப்போ லீடர் போர்டில் முன்னாடி இருக்கேன். சரி விடுங்க, வாட்ச்லாம் வாங்கி முடிச்சுட்டு திரும்ப காஃபி கடைக்கு போகலான்னு இருந்தோம். அங்கே தான் வண்டி விட்டு வச்சிருந்தோம். பார்த்தா சரியான மழை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த காஃபி கடையில் இன்னொரு காஃபியும் ஒரு டீயும் போட்டோம். அப்புறம் இந்த ஏர் ஃப்ரையரை சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு நினச்சேன். பட் உருளை கோவிந்தி வந்து இல்லை இப்பயே கொடுத்துடலாம், எனக்கு அவன் ரியாக்ஷன் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்பயே கொடுத்தோம். கோவிந்தனும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். அப்படியே கையோட நைட்டு டின்னருக்கு ஓட்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ரமேஷ்க்கு வந்து புதுசாக லைட்லாம் போட்டு வச்சிருந்தான் கோவிந்தன். ஒரு மாதிரி ரமேஷ் அப்படியே மெஜஸ்டிக்காக இருந்தான். அதுக்கப்புறம் இந்த கோவிந்தன் ஜெயிச்ச ரீல தெரியாம நல்லா எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன் என்னோட இன்னொரு அக்கௌண்ட்ல. அதை காமிச்சு நம்ம உருளை கோவிந்தியை வெறுப்பேத்திட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பிட்டேன். நான் போறேன்னு கோவிந்தனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு மாதிரி சேர்ல சுத்தின்னு ஜாலியா வரான். அப்படியே போறதுக்கு முன்னாடி நம்ம ராஜேஷ் ஒரு வாட்டி கொஞ்சிட்டு அவனும் லாஸ்டா ஒரு வாட்டி அவன் வேலைகளை செய்யணும்னா சரி ஓகே போனா போதுன்னு விட்டுட்டேன். நான் போறது லக்ஷ்மி கூட பிடிக்கல போல. ரொம்ப நேரமா ஸ்டார்ட்டே ஆகல. அப்புறம் அப்படியே தள்ளி தள்ளி கிக்கர் அடிச்சு லக்ஷ்மியை ஆன் பண்ணி விட்டான். நானும் என்ன மிஸ் பண்ணுவியா மாமா அப்படின்லாம் கேட்டேன். கோவிந்தா அதுக்கு பதிலே சொல்லவே இல்லை. பார்த்து வீட்டுக்கு போய் சேரு அப்படின்ட்டான். அப்புறம் பஸ் ஏறதுக்கு முன்னாடி ஜானி பையாவுக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே கோவிந்தனுக்கு பாய் சொல்லிட்டு பஸ் மஜாவா ஏறிட்டேன். நாளைக்கு நம்ம ஊர்ல சந்திப்போம். மஜாவா இருங்க.